ஹலோ காய்ஸ். ஸோ சர்வமாயா மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட கிளைமேக்ஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் மூமெண்ட் as well as கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆல்சோ ஸ்பாய்லர் அலர்ட், ப்ளீஸ் இஃப் யூ டென்ட் வாட்ச் த மூவி yet, go watch the movie. பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்னோட ரீல் வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் go and watch the movie. Yeah. So for like people who want to know what is actually the climax, let me explain என்னோட point of view. ஸோ த கிளைமேக்ஸில் டெல்லியிலோட அம்மா வந்து பிரபுயேந்து கிட்ட கேட்பாங்க, லைக் நீங்கள் தான் என்னோட பொண்ணோட லவ்வரா, அந்த பிரபுயேந்து நீங்கள் தான் போது அவர் வந்து ஆமான்னு சொல்லுவார். நம்ம எல்லாருமே ரொம்ப ஷாக்கு, லைக் எப்படி இவர் ஆமா சொல்கிறாரு, லைக் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தானா, ஸோ டெல்லியோட லவர் வந்து பிரபுயேந்து தானா, பெங்களூரில் தான் கனெக்ஷனாக எப்படி நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவர் அப்படி எஸ் சொல்லிட்டு வெளியில் வரும்பொழுது தேர் வில் பி எ காம் ப்ரீஸ், ஒரு லாவெண்டர் ஃப்ளவர் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். தட் ஷோஸ் மாயாஸ் ப்ரெசன்ஸ், ஐ மீன் டெலுலுவோட ப்ரெசன்ஸ். அண்ட் ஹி ஹாப்பிலி ஸ்மைல்ஸ் அண்ட் கோ. அண்ட் எப்பயுமே நிவின் பாலி ஒரு மூவியில் இப்படி ஒரு ஸ்மைல் கொடுத்தாருனாலே அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஸ் மேக்கராக இருக்கும். அண்ட் அவர் வந்து அப்படி சிரிச்சுட்டு போயிடுவார். பட் நம்ம எல்லாரும் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டெல்லுலு வந்து இந்த எஸ் அப்படின்னு இவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஃப்ரீ ஆகிடுறாங்க, அவங்களுடைய சோல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இதே மாதிரி அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த டெத் பெட் அந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அவங்களோட பிரதர் எஸ் சொல்லுவாங்க, தென் அவங்களோட லைஃப் அப்படியே போயிடும். ஸோ இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து வென் ஷி வாஸ் அலைவ் மாயா மேத்யூவாக இருக்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஷி வாண்டட் டு சே ஐ லவ் யூ, பட் அது அவங்களால சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுவும் நடக்கலை. ஸோ அவங்க டெல்லுலுவாக வரும்பொழுது பிரபுயேந்துவை லவ் பண்ணாங்க. ஸோ பிரபுயேந்து கிட்ட கன்ஃபர்ஸும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரபுயேந்து அவங்க லவ் பண்ணும்போது அவர் தானே அவங்க பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவரும் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணிடுறாரு, அவங்க அம்மா கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம டெல்லியிலோட ரெண்டு டிசைர் அந்த விஷயமே அக்கம்ப்ளிஷ் ஆகிடுது. அதனால அவங்க அமைதியாக மன நிறைவாக சந்தோஷமாக அவங்களுடைய சோலுக்கு ஒரு பீஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் அந்த எண்டில் வந்து அந்த ஒரு ப்ரீஸாக ஒரு செம்மையான ஒரு விண்ட் வர்றதுக்கான ரீசன். திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஷோன் இன் த மூவி. பட் பிரபுயேந்து பேர் ஹிந்து கைன்னு சொன்னாங்க, பியர்ட் கைனாங்க, அண்ட் கொஞ்சம் என்னோட ஓல்டர் ஆன ஒரு பர்சனுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இவர்கிட்ட சூட் ஆகுதில்ல. அவங்க மாயா மேத்யூவாக இருக்கும்பொழுது, அதாவது அவங்க உயிரோட இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்போ அவரோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு காலேஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டேர்ம் வந்து மேபி இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்காக இருந்திருக்கலாம். ஸோ மாயா மேத்யூ நம்ம பிரபுயேந்து கிட்ட வந்து அப்போது மெசேஜ் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். தே ஹேட் லைக் கிட்டார் அண்ட் லாட் ஆஃப் லைக் சேம் சிங்கல், நிறைய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த டீப் எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணது அதுவாக இருந்திருக்கலாம். அண்ட் அவங்களோட